morning. So welcome to Room with Ranjit. இப்போ நம்ம 1 hourலேருந்து கோவாவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். So it is almost 3.5 to 4 hours drive, around 180 to 200 kilometers. Already மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு இங்கே. So since it is beginning of the monsoon, we expected this. ஒரு நல்ல டிரைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம கோவாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி we are planning to stop in கோகர்ணா. அது ஒரு 50+ கிலோமீட்டர்ஸ் 1 hourலேருந்து ஒரு 1 hour drive. ஸோ கோகர்ணா பீச் பார்த்துட்டு then we thought we will continue to Goa. So that is the current plan. Let's see. Depends on the rain. This road, national highways பார்த்தீங்கன்னா NH66. ஸோ வெரி நைஸ் டு ட்ரைவ். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் சந்தோஷம் இதுக்கு, இந்த மாதிரி ஃபண்டாஸ்டிக் ரோடில் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோலோடு இருக்கணும். ஸோ யூ கேன் ஆல்சோ see throughout the வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்வேஸ் மழை பெய்யும்போது ஒரு ரிஸ்க், மேபி இட்ஸ் a small tip also for other people who drive. எப்போதுமே நம்ம ட்ரைவ் பண்ண ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் ஜாஸ்தி பெஞ்சதுன்னா யூ கேன் see வாட்டர் ஸ்டாக்னண்ட் அங்கங்கே இருக்கும். ஸோ நம்ம ஸ்பீடாக போகும்போது there is a chance of getting skid. ஏன்னா நடுவில் டிவைடர் இருக்குது, இட்ஸ் வெரி ரிஸ்கி ஆல்சோ. அதனால் ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலே வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் ஐ மெயின்டைன் தி middle of the road so that ஏதாவது வெஹிக்கிள் பாஸ் ஆகும்போது ஐ வில் கிவ் அவே ஆர் ஐ வில் maintain on gradual speed லே போகிற மாதிரி. ஸோ which is safer actually. Western drive அப்படின்றதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். We can't see the sea immediately in your view, right? But still it is near to. It's a different experience. ஆக்சுவலாக எங்கள் ஒரிஜினல் பிளான் பிரகாரம் கோகர்ணான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் மழை இருந்ததுனால வி ஸ்கிப்ட் கோகர்ணா. ஏன்னா அகெயின் கோயிங் இன்சைட் கோகர்ணா, விசிட்டிங் த பீச் அண்ட் ஃபியூ பிளேசஸ், கம்மிங் பேக், திருப்பியும் இந்த மான்சூன் டைமில் கோவா ட்ரைவ் பண்ணுறது தோ இட் இஸ் வெரி என்ன சொல்ல ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு அவாய்ட் லேட் ஈவினிங் ஆர் நைட் ட்ரைவ். அதுவும் மழை டைமில் இட் வில் பிகம் டார்க்கர் சூன். So to avoid that, what we decided is to skip Gokarna. We will visit Karwar beach, which is also on the way to Goa. That is another I can say another 50-60 kilometers from Gokarna. So 1 hourலேருந்து ஒரு around 100 kilometers வச்சுக்கோங்க, ஒரு 2 hours drive. So maybe another half an hour or 1 hour we should be able to reach
நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் கார்வார் டவுன் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த NH66 நிறையா டனல்ஸ் இருக்குது. ஸோ ஐ வில் நாட் சே lot, at least few are there, which is very good, actually very well maintained, I can say. அதை ட்ரைவ் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட், again அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி you can see the first tunnel. So from Honavar to Goa, this is the first tunnel. Tunnel. இப்போது நம்ம NH66லேருந்து டேக்கிங் டீவியேஷன். அப்போ தான் நம்ம கார்வார் டவுனுக்குள்ளே போக முடியும். யூ ஜஸ்ட் என்ட்ரிங் தேர். கார்வாரை பற்றி சொல்லணும்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டவுன் இன் தி கோஸ்டல் சைட் ஆஃப் கர்நாடகா. வெரி நைஸ் பீச்சஸ். மோஸ்ட்லி இங்கே கொங்கணி லாங்குவேஜ் பேசுவாங்க. இங்கே கார்வாரில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் வந்து மஸ்லின் கிளாத்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி ஃபேமஸ் இங்கே. அடுத்தது நம்ம எங்கேயாவது ஒரு கார்வார் பீச் சைட் ஸ்டாப் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, திஸ் கார்வார் சிட் டவுன் ஆக்சுவலி இது வந்து கர்நாடகா கோவா பார்டர் கிட்ட இருக்குது. ஸோ hope you enjoyed this video. So next video we will see the beach of Karwar and further towards Goa. Bye bye.